சரி நீ தப தமதர கணேசா. ஸோ இந்த ராகம் எங்கேருந்து வந்தது? இந்துஸ்தானி மியூசிக்லேருந்து கர்நாடிக் மியூசிக்கு வந்தது. பாக்கியத்தை கொடுக்கும் லக்ஷ்மி அம்மா அவர்களே வாருங்கள். ஸோ இந்த பாட்டு எப்போ நீங்கள் பாடினாலும் உங்கள்கிட்டயே லக்ஷ்மி அம்மா எப்போவுமே இருப்பாங்க. வேர்ல்டு வைடாக கொண்டு போங்க. தினம் வந்து இசையை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ, இசையை கேட்டு ரசிங்கோ. ஸோ வாட் இஸ் ஹிந்துஸ்தானி மியூசிக், வாட் இஸ் கர்நாடிக் மியூசிக்னா, ஹிந்துஸ்தானி மியூசிக் இஸ் த மியூசிக் ஆஃப் நார்த் இந்தியா. கர்நாடிக் மியூசிக் வந்து இட் இஸ் த மியூசிக் ஆஃப் சவுத் இந்தியா. I'm going to play a melody for you, and I know you all have heard, you know, attracted, and you can sing this song, and you're already singing at home, and you are going to tell me what is the song. ஸோ தேசபக்தி கீத் அப்படின்னு பேர் ஹிந்துஸ்தானி மியூசிக். பேட்ரியாட்டிக் சாங் அப்படின்னு தமிழ்நாட்டில் பேர். வாட் இஸ் திஸ் ஹிந்துஸ்தானி, வாட் இஸ் திஸ் கர்நாடிக் அப்படின்னா, we call it the melody across eras and the evergreen quality and the harmony of ragas. So இதுக்கு ராகத்துக்கே the ragam is called as desh. Sari ma pa ni sa, sari ni da pa da ma da re கணேசா. ஸோ இந்த ராகம் எங்கேருந்து வந்தது? இந்துஸ்தானி மியூசிக்லேருந்து கர்நாடிக் மியூசிக்கு வந்தது. ஸோ வாட் இஸ் ஹிந்துஸ்தானி மியூசிக், வாட் இஸ் கர்நாடிக் மியூசிக்னா, ஹிந்துஸ்தானி மியூசிக் இஸ் த மியூசிக் ஆஃப் நார்த் இந்தியா. கர்நாடிக் மியூசிக் வந்து இட் இஸ் த மியூசிக் ஆஃப் சவுத் இந்தியா. அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஒரு 15th செஞ்சுரியில் இந்தியாவில் ஒரு பைஃபர்கேஷன் நடந்தது. ஸோ many musicians traveled to north, some of them came to south. ஸோ ரீஜனலாக என்ன கிடைச்சதோ அந்த ஒரு பியூட்டிஃபுல்லாக அந்த மியூசிக்கை டெவலப் பண்ணி வளர்ந்த போது சவுத்தில் இருக்கிற மியூசிக்கு கர்நாடிக் அப்படின்னு போயிட்டு, நார்த்தில் வந்து ஹிந்துஸ்தானி. ஸோ இந்தியாவில் மட்டும்தான் நம்மளுக்கு 2 கிளாசிக்கல் சிஸ்டம்ஸ் இருக்குது. எப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த இடத்துல கங்கான்னு பேர், இங்கே வந்தால் காவேரின்னு பேராமா. அங்கே ஹிமாலயாஸ்னு பேர், இங்கே விந்தியா மவுண்டன்ஸ்னு பேர். அதனால் விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கான்னு நம்மளுக்கு நேஷ்னல் ஆந்தம்லேயே வருது பாருங்கோ, பஞ்சாப சிந்து மராட்டா அப்படின்னு. ஸோ எல்லாமே வந்து இன்டகிரேஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் பீயிங் இண்டிவிஜுவலிஸ்டிக், இதுதான் வந்து மியூசிக்கோட ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ட்ரேட் அப்படின்னு கேட்கலாம், அப்படின்னும் சொல்லலாம். ஸோ நான் வந்து ஹிந்துஸ்தானி மியூசிக் அப்படின்ற போது அங்கே எல்லா பர்ஃபார்மர்ஸும் தபலாவோட வாசிக்கிறா. கர்நாடிக் மியூசிக்கில் இங்கே எல்லாரும் மிருதங்கத்தோடு வாசிக்கிறோம். ஸோ அந்த ஒவ்வொரு மெலடிக்கு ஒரு தனித்தன்மையாக இருக்குது. ஸோ நான் இன்னைக்கு வந்து தயிர் சாதம் வெத்த குழம்பு சாப்பிடுவேன், இன்னொரு நாளைக்கு தயிர் சாதம் மாவுடு சாப்பிடுவேன். எப்படி இருக்கும் காம்பினேஷன்? இன்னொரு நாளைக்கு ஐ ஆம் கோயிங் டு ஹாவ் பராட்டா வித் லஸ்ஸி. ஸோ ஒவ்வொரு காம்பினேஷன் வரப்போது அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன், அதுக்குன்னு ஒரு அழகான பேர் வருது. ஸோ ஐ ஆம் கோயிங் டு பிளே சம் ஆஃப் த ஃபேமஸ் ராகாஸ் இன் ஹிந்துஸ்தானி மியூசிக். மரேக மத மத மரேக.
இதுக்கு புரியாதனா ஸ்ரீ நேரே கமா மத நேரே ரே ரே க மாரே க. நம்மளுக்கு கர்நாடிக்ல இதுக்கு வந்து காமவர்தினி ஆர் பந்துவராளி சிவ சிவ சிவயன ராதா. ஏழு ஸ்வரங்களுக்குள் ஏழு ஸ்வரங்களுக்குள் அவரே சொல்லிட்டான் எத்தனை ராகம் பாண்டிஜரம். ஸோ இது ரொம்ப பாப்புலரான ராகம் பூரியாதனாஸ்ரீ அண்ட் பந்தூராளி. நீங்கள் அப்படியே கற்றுக்கலாம் பேரை. கபத நின்னு கோரிவரணம் பவனூத மயில் வாகனா வள்ளி மனமோகனா. எவ்வளோ பாட்டு இருக்கு பாருங்கோ. சரிகபத மயில் வாகனா வள்ளி மனமோகனா தசத பத கத பகதி சரிகபத பாக ரிக்க ரிக ரிக சரிக பகரிக பாத கபத கபத தத பதரிச தசதி சதி ச கபத பத ப. சிங்கார வேலை நிரிச பப நிரிச பம பப நிரிச நிச நிக நிக சரி நித நித பம ப நிச நிச்ச நித்த பமக மகரிச நிச மகரிச மபச நித நிச மகரிச. அது வந்து பாருங்க அதே மாதிரி. Nirisa nida pa magaga magarisa ni magarisa nida pa magarisikara. So this is called சவால் ஜவாப். ஒருத்தர் பாடுறது ஒருத்தர் வாசிக்கிறது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இந்துஸ்தானி கர்நாடிக் நான் இன்னுமே வந்து கிரவுண்டடா ஐ வாண்டட் டு நோ த பாட்டம் லைன் அப்படின்னா, இங்கே நம்ம வந்து அரிசி அங்கே வந்து சப்பாத்தி சாப்பிட்றோம். இங்கே வந்து நம்ம வந்து அழகாக வந்து எப்படி சாப்பிட்றோம் நம்ம, வி டேக் லாட்ஸ் ஆஃப் சாம்பார், அங்கே வந்து சப்ஜி மாதிரி பண்ணுறாங்க. ஸோ த ப்ரெசன்டேஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் பட் த பேசிக் கண்டென்ட் இஸ் அப்சல்யூட்லி த சேம். ஸோ இந்த மாதிரி ஃபிலிம்லேயும் வந்து எக்கச்சக்க ராகாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. போலோ ரே பபிஹரா பபிஹரா மபதானிசா நிபகத சாரீசா. மியாக்கி மல்ஹார்னு இதுவுமே வாணி ஜெயராமன் கேட்டு பாருங்க. ஸோ இந்துஸ்தானி கர்நாடிக் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக். வெஸ்டர்ன் மியூசிக்கில் ஒரு பாருங்கள், ஒரு சும்மா ஒரு நம்மளோட மதுரமணியர் அவர்கள் நோட்ஸே அதே மாதிரி ரொம்ப அழகான மெலடிஸ். இந்த மாதிரி எவ்வளவோ மெலடிஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பாட்டு உங்களுக்காக வாசிக்க போகிறேன்.
பாக்கியத்தை கொடுக்கும் லக்ஷ்மி அம்மா அவர்களே வாருங்கள். ஸோ இந்த பாட்டு எப்போ நீங்கள் பாடினாலும் உங்கள்கிட்டயே லக்ஷ்மி அம்மா எப்போவுமே இருப்பாங்க. You will always have your hands full of knowledge, treasure, music, harmony, and all goodness. So, wishing you all well with Bhagyada Lakshmi Baramma, a Devarnama of Purandaradasa. And you know, this song has to be practiced on Friday. Lakshmi Baramma Bhagyada Kodukum Lakshmi Vamma Bhagyadara Lakshmi Baramma Baramma Lakshmi Baramma. நீங்கள் எல்லாரும் சங்கீதத்தை உபாசனை பண்ணி சங்கீதத்தை நல்லா கற்றுண்டு ரொம்ப அழகாக பாடி நீங்கள் 10 பேருக்கு சொல்லி கொடுத்து பண்ணுற போது நம்ம பாரத நாடு சிறந்து சிறந்து விளங்க போகிறது. ஸ்போர்ட்ஸ் மூலமாக இன்னும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கிற போது நம்ம பாரத மாதா அப்படின்னு சொல்கிற போதே நம்ம மாதாக்கு எப்போவுமே சர்வீஸ் பண்ணணும். இந்த இசை என்னும் புதையலை வேர்ல்டு வைடாக கொண்டு போங்கோ. தினம் இசையை ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ, இசையை கேட்டு ரசிங்கோ. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே எனக்காக நிறைய லைக்ஸ் போட்டு நிறைய ஷேர் பண்ணி நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ. வணக்கம்.